ரைட். ஸோ 15ஆம் கேள்வியை பாருங்க. என்னவாம்? நிலைக்குத்தாக மேல் நோக்கி எறியப்படும் கல்லொன்று அதனது பாதையில் உள்ள ஒரு சிறிய ஜன்னலை அது எறியப்பட்ட கணத்திலிருந்து ஒரு செகண்டின் பின்னர் அதன் மேல் நோக்கிய பயணத்தின் போதும் எறியப்பட்டு 3 செகண்டின் பின்னர் கீழ் நோக்கிய பயணத்தின் போது சந்திக்குமாயின் தரையில் இருந்தான ஜன்னலின் உயரம். என்ன சொல்றார்? தரையில இருந்து எறியப்படுது, ஒரு பாதையில் உள்ள ஒரு ஜன்னலை, சிறிய ஜன்னலை எறியப்பட்ட கணத்திலிருந்து ஒரு செகண்டின் பின்னரும். இப்ப இதான் ஜன்னல் வைங்க, சிறிய ஜன்னல் இந்த இடத்த இவர் இதுல இருந்து எறிஞ்சு ஒரு செகண்ட்லயாமா t=0 ஒரு செகண்ட்ல இது சந்திக்கிறார் முதல்ல. பிறகு இது போயிட்டு திரும்பி வருது. அது இங்க இருந்து 3 செகண்ட் அதே இடத்துக்கு வர்றதுக்கு திருப்பி 3 செகண்ட். அப்ப தரையில் இருந்தாலும் உயரம் என்னன்னா கேள்வி. ஓகே, இப்ப இதுல இந்த ஜன்னலை தாண்டி போயிட்டு வர எவ்வளவு நேரம் சொல்லுங்க. அப்ப இந்த ஜன்னல ஒரு செகண்ட்ல கடந்தவர் தாண்டி மேல போயிட்டு கீழே வர 2 செகண்ட். உங்களுக்கு தெரியும், மேல போறதுக்கும் கீழே வர்றதுக்கும் டைம் சேம். 2 செகண்ட்ல இங்க இங்க போறதுக்கு எவ்வளவு நேரம்? ஒரு செகண்ட். அப்ப டோட்டலா கீழே இருந்து மேல போக எவ்வளவு டைம்? 2 செகண்ட். அப்ப எரிஞ்ச ஸ்பீட் என்னவா இருக்கணும்? 20 மீட்டர்/செகண்ட். எரிஞ்ச ஸ்பீட் 20 மீட்டர்/செகண்ட். இப்ப இந்த இடத்துல இருக்கிற ஸ்பீட் என்ன? ஒரு செகண்ட்ல 10 குறைஞ்சிருக்கு, 10 மீட்டர்/செகண்ட். இப்ப சராசரி வேகம் என்ன? இனிஷியல் ஸ்பீட் 20, ஃபைனல் ஸ்பீட் 10. அப்ப அவரேஜ் 15. அவரேஜ் 15 என்ன மீனிங்? ஒரு செகண்டுக்கு 15 மீட்டர். அப்ப இந்த உயரம் 15 மீட்டர். ஏன் ஒரு செகண்ட் தானே போறார். அப்ப ஜன்னலுக்குரிய உயரம் என்ன? 15 மீட்டர். மூன்றாவது ஆன்சர். 15ஆம் கேள்விக்கு மூன்றாவது ஆன்சர். விளங்குதல்ல இது? எரியப்பட்ட கணத்திலிருந்து ஒரு செகண்ட்ல ஜன்னலை தாண்டுற, ஜன்னலை தாண்டி மேல போயிட்டு கீழே வர 3 செகண்டா, எரிஞ்சதுல இருந்து 3 செகண்டா, மேல போயிட்டு கீழே வர 2 செகண்ட். போக ஒரு செகண்ட், வர ஒரு செகண்ட். இப்ப கீழே இருந்து மேல போக 2 செகண்ட். அதிகர் புள்ளியில வேகம் பூஜ்ஜியமே, மேக்சிமம் ஹைட்ல வெலோசிட்டி 0. இப்ப என்னத்தோட எரிஞ்சிருக்கணும்? 20யோட எரிஞ்சிருக்கணும். 2 செகண்ட்ல 0 வர்றார். அப்ப எரிஞ்சது 20, ஒரு செகண்ட்ல 10 இருக்கு, 10 குறைஞ்சிரும். இப்ப சராசரி வேகம் 15, இயங்கின தூரம் 15. ஏன் அது ஒரு செகண்ட்ல இயங்கின தூரம் தானே, அப்ப 15 மீட்டர். ஓகே இல்ல? 16ஆம் கேள்வி பாருங்க. என்னவா? சீரான ஆர்முடுகளுடன் இயங்குகின்ற ஒரு புகையிரதத்தின் இரு அந்தங்களும் குறித்த புள்ளி ஒன்றை வி என்ற வேகங்களுடன் கடந்திருப்பின் புகையிரதத்தின் மத்திய புள்ளியானது அதே புள்ளியை கடக்கும் போது அதன் கதி. இப்ப இது ட்ரெயின் உண்டு. இவன் இதுல இருக்கிற ஒரு புள்ளிய கடக்குது. முன்பக்கம் கடக்கைக்குள்ள Q, இப்ப இது பின்பக்கம் கடக்கைக்குள்ள V என்றா இந்த ட்ரெயின் எல் டிஸ்டன்ஸ் போனோம், எல் தூரம் போனோன்னு இது இந்த கதி V. இவர் இங்க வரைக்கும் V,
இந்த பாயிண்ட் வந்து இங்க வரைக்கும் வி, இப்படி என்ன எல் தூரம் போனா பிறகு வி அப்படி சொல்லலாம் தானே. இப்ப நடுப்புள்ளி கடக்கைக்கு என்ன வேகம்ன்றதான் கேள்வி, ஒமேகா என்னதான் கேள்வி. நாங்க இதுக்கு விடி கிராஃபும் கீறி செய்யலாம். சோ விடி கிராஃப கீறினோம்டா சோ கடக்கைக்கு ஜூ ஆரம்ப வேகம் ஜூ சீரா போகுது. இப்ப இந்த ட்ரெயின் லென்த் வந்து எல்ண்டா எல் தூரம் போனா பிறகு இந்த ஸ்பீட் வந்து வி. சோ நடு வந்து எல் பை டூ, இது எல் பை டூ, இது எல் பை டூ, இதுக்குரியது ஒமேகா. ஒமேகா தான் காணும். சோ நீங்கள் இப்ப இது நார்முடுகளை ஏன் எடுத்தீங்க, எக்ஸலரேஷன் ஏன் எடுத்தீங்கன்னா இந்த டைம் என்ன சொல்லுங்க, இந்த டைம் என்ன? சோ வேக மாற்றத்திங்கு ஆர்முடுகள் இல்லையா. நீங்க இதை T1 வச்சா acceleration is equal to change in velocity என்ன, ஒமேகா மைனஸ் u over T1. இப்ப இந்த T1 நீங்க ஒண்ணு என்ன வரும், ஒமேகா மைனஸ் u over a. இதை நீங்க நேரடியா எழுதலாம். இந்த டைம் என்னன்னு சொல்லுங்க ஆமா, நேரடியா அதே acceleration தானே, அதே ஆர்முடுகள். இப்ப இந்த டைம் எழுதினா என்ன வரும், v மைனஸ் ஒமேகா பை a. இது w மைனஸ் ஒமேகா மைனஸ் u over a, இது v மைனஸ் ஒமேகா ஓ. இப்ப இந்த எல் பை டூன்றது என்ன, விடி கிராஃபை விட சும்மா செய்தா ஈஸியா வந்துடும் போல இருக்கு. எல் பை டூன்றது என்ன, இந்த பரப்பு அரை தர அடி, அடி வந்து ஒமேகா மைனஸ் யூ பை டூ, யூ பை ஏ இன்டு இது என்ன கூடுதோ ஒமேகா பிளஸ் யூ. ஓகே, இது நாங்கள் வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் போட்டு விட்டோம்னா நேரடியா வந்திருக்கும். தேவையில்லா ஸ்டெப், நான் அதை படிச்சு அழிச்சிடுறேன். நீங்க எப்படி இப்ப இந்த பழகிறீங்களே, உங்களுக்கு இது வேணாம், இந்த மெத்தட் வேணாம், இதேதான் அது நேரடியா வந்துடும். இவங்க ஆரம்பம் ஜூ, இறுதி ஒமேகா, எவ்வளவு தூரம் கிடக்கிறார், எல் பை டூ தூரம். அப்ப நான் வி ஸ்கேர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கேர் பிளஸ் டூ ஏஸ் போட்டீங்கன்னா ஃபைனல் வெலோசிட்டி ஒமேகா ஸ்கேர் இனிஷியல் யூ ஸ்கேர் டூ இன்டு ஏ இன்டு எல் பை டூ. அடுத்து இதுல இருந்து இதுக்கு போயிருக்க ஆரம்பம் ஒமேகா, இறுதி வி. என்ன வரும், இறுதி வி வர்க்கம் சமன் ஒமேகா ஸ்கேர் பிளஸ் டூ இன்டு ஏ இன்டு அதுக்கு எல் பை டூ. இப்ப இதுல இருந்து கழிச்சு விடுங்க, ஒன்றுல இருந்து ரெண்டை கழிச்சு விடு, ஈஸியா வந்துட்டு இல்ல. ஒமேகா ஸ்கேர் மைனஸ் வி ஸ்கேர் சமன் யூ ஸ்கேர் மைனஸ் ஒமேகா ஸ்கேர். இதுவும் போயிடும். ஒமேகா ஸ்கேர் இங்க வந்து வி ஸ்கேர் அங்க கொண்டு வாங்க, டூ ஒமேகா ஸ்கேர் சமன் யூ ஸ்கேர் பிளஸ் வி ஸ்கேர். அப்ப ஒமேகா என்ன, யூ ஸ்கேர் பிளஸ் வி ஸ்கேர் பை டூ என்ற ரூட். இப்ப இது ஆன்சர், ஃபோர்த் ஆன்சர். ஓகே இல்ல, பதினேழாம் கேள்வி பாருங்க. என்னவாம், நேரான பாதையில் பயணிக்கும் கார் ஒன்றின் ஆர்முடுகள் ஏ ஆனது எக்ஸலரேஷன் தந்திருக்கார், தீயுடன் மாற்றமடையும் விதத்தை அருகில் உள்ள ஒரு காட்டுகின்றது. உங்களுக்கு எக்ஸலரேஷன் டைம் கிராஃப் தந்திருக்கார். எப்படி, இப்படி போய் இது எக்ஸ், இது ஜூ, இது டபுள் ஜூ, சோ வி, இதுல y, இதுல z.
இப்ப வரைவில் காட்டப்பட்டுள்ள எவ்விரு புள்ளிகளும் முறையே காரடையும் அதி உயர் வேகத்துக்கும் அது அடைகின்ற உயர் இடப்பெயர்ச்சிக்கும் முறையே தொடர்புடையனவாகும். இப்ப உயர் கதிக்கு எது, உயர் இடப்பெயர்ச்சிக்கு எதுன்னு கேக்குற. இப்ப உங்களுக்கு தெரியும், ஆர்முடுகள் நேர வரைபடைக்கிற பரப்பு என்னது தரும், வேக மாற்றத்தை தரும். ஏரியா வந்து சேஞ்ச் இன் வெலோசிட்டியை தரும். ஓகேயா? இந்த ஏரியா வந்து சேஞ்ச் இன் வெலோசிட்டி என்றா இதுவரைக்கும் என்னது ஆரம்பம் பூஜ்ஜியம் தானே, காரணம் அது சொல்லல. இப்ப மாற்றம் இவ்வளவு கூடி இருக்குது, இருந்ததை விட இவ்வளவு கூடி இருக்குது. பிறகு இது என்ன செய்ய போகுது, குறைய போகுது, மைனஸ்ல வருது. ஏற்கனவே இருந்தது ஜீரோவா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு வெலோசிட்டி இருந்திருக்கலாம், சொல்லல. அதை இருந்ததை விட இவ்வளவு கூடுது, பிறகு குறைய போகுது. இப்ப இதுல மேக்சிமம் வரும், இதுக்கு பிறகு தானே குறைய போகுது. இப்ப வில மேக்சிமம். இப்ப உயர் வேகம் இருக்கிறது, மேக்சிமம் வெலோசிட்டி இருக்கிறது வி. இனி உயர் இடப்பெயர்ச்சி இருக்கிறதுன்னு வேணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்சிமமா இருக்கிறது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுல இருந்து அதி உயர் இடப்பெயர்ச்சி என்னண்டு வரும். இப்ப இந்த இயக்கம் எப்படி என்றதை பாருங்க. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன்ல எப்படி இவர் இயங்குறாருன்னு பாருங்க. நேர்கோட்டில் இயங்குறன்னு சொன்ன வரല്ലോ, இதுல இருந்து இதுக்கு ஆர்முடுகள் கூடுது, ஆர்முடுகள் கூடுது, அக்சலரேட்டர் இன்க்ரீசிங் அக்சலரேஷன். ஓகே, அக்சலரேஷன் கூடிக்கொண்டு போகுது. பிறகு கான்ஸ்டன்ட் அக்சலரேஷன், என்ன கான்ஸ்டன்ட் அக்சலரேஷன் வெலோசிட்டி இப்பவும் கூடுது, திருப்பி அக்சலரேஷன் குறையுது. இது என்ன, டீசலரேட் பண்ணுது. டீசலரேட் பண்ணுது என்றாலும் எந்த திசையில இயங்குது, எந்த பக்கம் இயங்குது, அந்த பக்கம் இயங்கினா தானே டீசலரேட் பண்ற இல்லையா. அது அந்த பக்கம் தானே இயங்குறாரு. இப்போ இந்த பக்கம் இயங்குறார், பட் டீசலரேட் பண்ற, அமர்முடுகிறார், பட் அந்த பக்கம் தான் இயங்குறார். அப்ப இன்னும் இட பேச்சு கூடுது, இதுக்கும் அமர்முடுகள் தான், இன்னும் இட பேச்சு கூடுது. அப்ப மேக்சிமம் இட பேச்சு எங்க வரும், ஏன் இந்த வெலோசிட்டி ஜீரோ ஆனதான் திரும்பி வருவேன், இன்னும் திரும்பி வரையில. அப்ப இந்த ஏரியாவோட இந்த ஏரியா சின்னனல்லோ, இப்ப இன்னும் திரும்பி வரையில. இப்ப முன்னுக்கே தான் போய்கொண்டிருக்க, வெலோசிட்டி இன்னும் ஜீரோ ஆகையில. அதனால தொடர்ந்து முன்னோக்கி தான் இயங்கிட்டு இருக்கார். இப்ப இயங்கிட்டே இருந்த இடப்பெயர்ச்சி கூடிக்கொண்டே இருக்கும். கடைசி சட்டில மேக்சிமம் இடப்பெயர்ச்சி. ஓகே, அப்ப இது விடை வியும் சட்டும். இந்த கேள்வியில கவனமா இருக்கணும். எல்லா சந்தர்ப்பத்திலையும் இது பொருந்துமோன்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஓகே, ஏன் பொருந்தாது, இப்படி ஒரு சிச்சுவேஷன் தர்றேன்னு வைங்க. அக்சலரேஷன் டைம் கிராஃப் ஒன்று தாரணும், இப்படி ஒன்று, இப்படி வந்து இப்படி வந்துட்டேன்னு வைங்க. இப்ப என்ன நடக்கும், என்ன நடக்கும் வேண்டா, இப்ப சிக்கல் எப்படி இருக்கிறோமா. ஓகே, இப்ப இதை விட இந்த ஏரியா கூட இல்ல. அப்ப என்ன நடந்ததுன்னா, இந்த இந்த இதை விட இவ்வளவு ஒரு ஏரியா வரைக்குள்ள ஜீரோ ஆகிடும்.
இதுல இருந்து இது வரைக்கும் மேக்சிமம் கூடிக்கொண்டே போனவன். இதுல வெலோசிட்டி 0 ஆயிட்டு, அப்ப இது மைனஸ். இப்ப திரும்பி வர்ற, அப்ப இந்த தொங்கலுக்குரிய இடப்பெயர்ச்சி குறைஞ்சிடும். அப்ப மேக்சிமம் எது? இந்த பாயிண்ட்டுக்குரியதுதான் மேக்சிமம். அந்த எந்த இடத்துல ஏரியா ஈக்குவல் ஆகுதோ அந்த இடத்துக்குரியதுதான் மேக்சிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட், உயர் இடப்பெயர்ச்சி. விளங்குதா கதைக்கிறது? ஓகே. சோ இந்த கேள்வியில என்ன செய்யறாங்க? இதை விட இது சின்னல், அப்ப இன்னும் 0 ஆகையில, அப்ப திரும்பி வரையல. திரும்பி வரையில இப்படியே போ. உயர் வேகம் சொல்லலாது இந்த படத்தின் படி. ஏன்? இதுல இதுல கூடினது ஓகே 0 இது கூடிட்டு இதுல 0 ஆயிட்டு எதிர் திசையில கூடுதல்லோ, இந்த ஏரியா எவ்வளவு வருமென்று தெரிஞ்சாதான் சொல்லலாம். உயர் வேகம் கேட்கலாது, அது ஏரியா தெரிஞ்சாதான் சொல்லலாம். ஏரியா கால்குலேட் பண்ணக்கூடிய பேர் தந்தா தான் சொல்லலாம். ஏன்? எதிர் திசையில வரைக்கும் வேகம் கூடி இருக்கலாம் இல்லையா? அப்ப அந்த பாயிண்ட கண்டுபிடிக்கலாம். இந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஆன்சர் மாறும். அதுக்காண்டி தான் இதை சொல்லி வச்சுக்கொள்றேன். பாடமாக்கல அது நீங்க. ஓகே. பாருங்க 18th கொஸ்டின் பாருங்க. என்னவா? கிடையுடன் 30 பாகை 60 பாகை கோணங்களில் சாய்ந்துள்ள எக்ஸ்கம வையனும் இரு உராய்வற்ற மேற்பரப்புகள் மீது ஒரு கோளானது ஓய்வில் பேணப்பட்டிருப்பதை உரு காட்டுகிறது. ஒன்று 30 டிகிரியில இருக்குது, இன்னொன்று 60 டிகிரியில இருக்குது. கோளம் தொட்டு கொண்டிருக்குதாம். மேற்பரப்பு எக்ஸினால் கோளத்துக்கு வழங்கப்படும் மறுதாக்க விசைக்கும் வையினால் மேற்பரப்பு வையினால் வழங்கப்படும் மறுதாக்க விசைக்கும் இடையிலான விகிதமாக அமைவது. இப்ப ரெண்டுமே எப்படிப்பட்டது? உராய்வற்ற மேற்பரப்பு, ஸ்மூத் சர்ஃபேஸ். இப்ப உங்களுக்கு தெரியும் இதுல இது ஒப்பமான செவன் மறுதாக்கம் தான் இருக்கும். அது எதுக்குள்ளால போகும்? இது என்ன மையத்துக்குள்ளால போகும்? இது என்ன கோலத்தின மையத்துக்குள்ளால RX வைப்போம். சோ வையால வர்றதும் அது என்ன மையத்துக்குள்ளால போகும், RY. சோ அடுத்தது என்ன நிறை? இதுல தொலைப்பாடு W. அது நான் அப்படியே கீழே எழுத்துக்கிறது. இப்ப எங்களை கேட்டது என்ன? RX over RY. இப்ப இது MCQ கேள்வி என்றபடியா நான் என்ன செய்யறேன்? லாமிஸ் தியரத்தை அப்ளை பண்ண போறேன். சோ லாமியின் தியரம் பிசிக்ஸ்ல இல்ல சிலபஸ்ல. ஓகே, நாங்கள் MCQக்கு செய்யலாம், எல்லாரும் சொல்லி தந்திருப்பீங்க. இப்ப கோணத்தை கண்டுபிடிக்கணும். அப்படி இங்க பாருங்க. இந்த கோணம் 30 பாகை, இது 30 டிகிரி அல்லோ. அப்ப இங்க என்ன வரும்? இது 30 என்றா இந்த ஆங்கிள் 60 என்று வரும். இந்த இங்கால இது 30 என்று இங்கால இது இது கிடையும் நிலை குத்துமல்ல, ஹொரிசாண்டல் வெர்டிகல். இது 90 என்றா இங்க எப்படி இருக்குது? இதுல இதெல்லாம் W இருக்குது. இது 30, இது 90, 90. அப்ப இது எவ்வளவு? 60. இது 60 என்னது? 60. அது இந்த ஆங்கிள் 60. இது 60 என்னது? 30. கண்டுபிடிச்ச விளங்கிச்சா? இது 30. இது 30 என்ன? இதுல 60 வரும். இந்த வெர்டிகலையும் ஆப்போசிட் ஆங்கிள் குத்தகர் கோணம் 60. இது 60 என்னது? 30. அதே மாதிரி இது 60 என்ன? இது எவ்வளவு? 60. எப்படி? நான் இதை இன்னொரு விதமாக காட்டுறேன். இது 60 இதுல ஒரு சொல்லாக்குறேன். இது 60 ஒன்று விட்டு வேணும்.
இது 60 60 இது 30. இதுல கிடக்கு இருந்தீங்கன்னா இது 60. இதுக்கும் அதே மாதிரி பார்த்துருக்கலாம். சரி, இப்ப லாமிஸ் தியரம் போட்டா என்ன வரும்? நீங்க லாமிஸ் தியரம் தான் போடணும் இல்ல, கிடைக்கூறு பிரிச்சு விட்டாலும் சரி. ஓகே, நீங்க கிடைக்கூறு பிரிச்சு விட்டாலும் சரி. எப்படி கிடைக்கூறு பிரிக்கிறது? இவருக்கு இது 90 இல்ல, இங்க இது 90 வருது. இப்ப இதுல கிடையா பிரிச்சிங்கன்னா எவ்வளவு வரும்? இது 30 60. இப்ப இது 30. ஏன் இந்த கோடும் இந்த கோடும் கொண்டு கொண்டு செங்குத்து. இது 30 60, இது 30, இங்க அழுது 60. அப்ப நீங்க கொம்பவுண்டம் பிரிச்சீங்கன்னா என்ன வரும்? RY cos 30 RX cos 60 ஈக்குவல். RX cos 60 RY cos 30 ஈக்குவல். இப்ப இந்த ரேஷியோ தான் கேட்டது, RX RY. இதாங்க ஒண்ணு வாங்க. cos 30 எங்கள் cos 60. cos 30 எவ்வளவு? √3/2. இது அரை cos 60. அரை அரை போனா என்ன வரும்? √3:1. அது 4வது விட நீங்க லாமியின் தேற்றம் போட்டாலும் இதே தான் வரும். அதை விட இது ஈஸி. ரைட், 19ஆம் கேள்வி பாருங்க. ஐம்பது கிராம் திணிவுடைய சிறிய உலோக குண்டு ஒன்று உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஓ என்ற நிலைத்த புள்ளியுடன் கட்டப்பட்டுள்ள 50 சென்டிமீட்டர் நீளமான லேசான நீளா இழையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. என்னது? 50 கிராம் திணிவுடைய சிறிய உலோக குண்டு ஓவில இருந்து இணைச்சுக்க. இது 50 சென்டிமீட்டர். இப்ப 50 சென்டிமீட்டர் நீள இழை உடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஓவிற்கு நேர் கீழே ஓவிலிருந்து 50 சென்டிமீட்டர் தூரத்தில் ஒரு கேரிய கூர் வைக்கப்பட்டுள்ளது. செட்டி 50 சென்டிமீட்டர் கீழே என்ன இது வரைக்கு இந்த இடத்துல வர்ற மாதிரி. இப்ப ஆரம்பத்தில் இழையானது 40 சென்டிமீட்டர் தூரத்தில் பிடிக்கப்பட்டு விடுவிக்கப்படுகிறது. இது போர்ட். இக்குண்டானது காரிய கூரை உடைத்த பின்னர் நிலைக்குத்து கோட்டில் இருந்து 30 சென்டிமீட்டர் உயர் தூரம் சென்றிருப்பின் உடைப்பதற்கு செய்யப்பட்ட வேலை. இது உடைச்சு போட்டுதான் அங்கால போகுது. எவ்வளவு தூரம் போகுதா? 30 சென்டிமீட்டர் தான் போகுதா. அதுக்கு அங்கால போகல அவர். இந்த இடத்தோட பூச்சியம் ஆயிட்டு அதுக்கு அங்கால போகல. இப்ப இதை உடைக்கிறதுக்கு செய்த வேலை என்னன்னு கேட்கிறார். என்ன காணுவீங்க? இப்ப உங்களுக்கு தெரியும், இது 50, இது 40. இந்த உயரம் எவ்வளவு? 30. இது 50, இது 30. அப்ப இந்த நீளம் எவ்வளவு? 40. இதால பக்கம்
அப்ப இதுல இருந்து எவ்வளவு 10 சென்டிமீட்டர். இங்க 10 சென்டிமீட்டர் உயரத்துல இருந்து 10 சென்டிமீட்டர் கீழே நிக்கிறார். இப்ப என்ன, 10 சென்டிமீட்டருக்குரிய அழுத்த சக்திய இழந்துட்ட. சோ பொட்டன்ஷியல் எனர்ஜி 10 சென்டிமீட்டருக்குரிய பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து லொஸ் ஆயிருக்குது. ஏன் லொஸ் ஆனது? இதை உடைக்கிறதுக்கு யூஸ் ஆயிருக்கு. அப்ப செய்த வேலை, உடைக்கிறதுக்கு செய்த வேலை, work done to so break the இது என்ன சாமான இந்த கேரிய கூர். சோ இதை உடைக்கிறதுக்குரிய work done என்னண்டு வரும்? அந்த இழந்த அழுத்த சக்தி எவ்வளவு? mgh. m என்ன பேன்? 50 கிராம். 50 கிராம் 50ங்கு 1000. ஜி 10, h வந்து 10 சென்டிமீட்டர், 10/100. இந்த இவ்வளவு கீழே வந்திருக்கு. இங்க இருந்தவர் இங்க இருக்கார். அப்ப இவ்வளவு மேல போயிருக்கும். உண்மையா இதுல ஒன்று நடக்கலைன்னா அதே மட்டத்துக்கு போயிருக்கணும். போகல. அந்த 10 சென்டிமீட்டருக்குரியதான் அங்க லொஸ் ஆயிருக்குது. அப்ப 3 ஜீரோஸ் போயிடும். அப்ப என்ன வரும்? 5/100 எவ்வளவு? 0.05 ஜூல். போத் ஆன்சர். ரைட். திருப்பி சொல்லிட்டான். இங்க இதுல இருக்குது, இதுல இருக்கு 40 சென்டிமீட்டர் தூரத்துல இருக்கு. இது 30 சென்டிமீட்டர். வைத்தியர் தீரப்படி 50 40 30. அப்புறம் இது 50 இது 30 இது 40. அப்ப இங்க 30 சென்டிமீட்டர்ல இருக்கிறது கீழே 40 சென்டிமீட்டர் கீழுக்கு வந்திருக்க. இப்ப இதுல ஒன்று நடக்கல என்ன நடந்திருக்குமெண்டா, இந்த 40ல இந்த மட்டத்துல இருந்தவர் சரியா இந்த மட்டத்துக்கு வந்திருப்பார். இந்த மட்டத்துல இருந்து இந்த மட்டத்துக்கு வந்திருப்பார். ஆனா அங்க வரையில இது 10 சென்டிமீட்டர் கீழான் இருக்கார். அப்ப என்ன, அங்க அழுத்த சக்தி 10 சென்டிமீட்டருக்குரிய அழுத்த சக்தி இழந்துட்டார். ஏன் இழந்தவர்? இதை உடைக்கிறதுக்கு வேஸ்ட் ஆயிருக்கு. சரி, இப்ப இந்த 10 சென்டிமீட்டருக்குரிய எனர்ஜி தான் அந்த work. ஓகே இல்ல? ரைட். அடுத்த எழுதி பாருங்க. 20. என்னவா? காட்டப்பட்ட தொகுதிகளில் உள்ள எல்லா கப்பிகளும் திணிவு புறக்கணிக்கத்தக்கவையும் ஒப்பமானவையும் ஆகும். இவை ஓய்விலிருந்து விடுவிக்கப்படும் போது எத்தொகுதியானது உயர் ஆர்முடுகளை கொண்டிருக்கு. இதுல எதுக்கு உயர் ஆர்முடுகள் இருக்குன்னு கேட்கிறார். சோ கப்பி எல்லாம் ஒப்பமானது, லேசானது. இங்க 2 கிலோகிராம், இங்க 1 கிலோகிராம். ஆர்முடுகள் என்ன? இதுல விளையுள் விசை இங்க 20 நியூட்டன், இங்க 10 நியூட்டன். அப்ப ரிசல்டன் போர்ஸ் என்ன? விளையுள் விசை என்ன? 20 புடிச்சிழுக்குது, 10 தடுக்குது. அப்ப விளையுள் விசை 10. அசைற மொத்தத்தினு 3. அப்ப 10 3. 3 தசம் 3 3 ms மைனஸ்.
இப்ப அடுத்ததுக்கு என்ன வரும்? ரெண்டும் மூண்டும். இங்கால 2 கிலோகிராம், அங்கால 3 கிலோகிராம். இப்ப என்ன வரும்? நான் திருப்பி படங்குறேன்ல. சோ ஆக்சலரேஷன் ரெண்டாவது என்ன வருமாண்டா? சோ இங்கால 30, தடுக்கிறது 20. ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 10. அங்க திணிவு என்ன? அசைற மொத்த திணிவு வந்து 5. இப்ப 2 ms மைனஸ். ரைட். மூன்றாவது படத்துல பாருங்க, 50 30. அப்ப விளைவுகள் விசை என்ன? 50 30 விளைவுகள் விசை 20. அசைற மொத்த திணிவு 8. 20 8 4ஆல சுருக்குங்க, 2.5. இப்ப இதெல்லாம் வராது. ஏன் இது பெருசு? அது ரெண்டையும் விட 4ஆம் கேள்வியில 8 5. 8 5 வேண்ட விளைவுள் விசை என்ன? 30. 80 50 எல்லாம். விளைவுள் விசை 30, அசைகிற திணிவு 13. 30 13 எவ்வளவு வரும்? 3 விட குறைவு. இது 3 விட கூடவே, அதுவும் வராது. அடுத்தது 10 மாறும். 10 மாறும் என்றா விளைவுள் விசை 40, அசைகிற திணிவு 16. இது எப்படி வரும்? 3 விட குறைவு. 16 3 48. 48 விட குறைவா இருக்கு, 3 விட குறைவு. அப்ப வராது. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆன்சர். அப்ப உயர் ஆர்முடுகள் எதுக்கு? ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஆர்முடுகள் நேரடியாக தெரியணும். விளையுள் விசை இங்க 20 குடிச்சல் இருக்குது, 10 தடுக்குது. அப்ப விளையுள் விசைங்கள் மொத்த திணிவு. விளையுள் ஆர்முடுகள். ரைட். 21. என்னவா? 5 கிலோகிராம் திணிவுடைய உடல் ஒன்று வரைவில் காட்டப்பட்டுள்ளவாறு நேரம் தீயுடன் மாறுபடும் விசைக்கு உட்படுகின்றது. ஓகே. சோ வேரியபிள் ஃபோர்ஸ் ஒன்று வருது. இப்ப ஃபோர்ஸுக்கும் டைமுக்கும் கிராஃப் தந்திருக்க. சோ முதல்ல கன்ஸ்டன்ட் மாறாத விசை, பிறகு 6ல இருந்து 8க்கு இப்படி குறைஞ்சிருது. இந்த விசை 10 நியூட்டன். இப்ப இங்க இருக்கு 10 செகண்ட். இவ்வுடல் ஆரம்பத்தில் ஓய்வில் இருப்பேன். நேரம் 10 செகண்டில் இதன் வேகம். 10 செகண்ட்ல என்ன வேகம் கேட்கிறார்? 8 செகண்டுக்கு பிறகு மாறா வேகம். ஏன் விசை 0. 8 செகண்ட் வரைக்கும் என்ன செய்யும்? விசை இருக்கும், அதுக்கு பிறகு 0. இப்ப கேள்வி வேகம் என்னன்னு கேட்கிறேன். இப்ப நான் என்ன செய்யறேன்னா, இதை ஆர்முடுவல் நேர வரவா மாத்துறேன். எப்படி மாத்துறது? இந்த விசைய திணிவால பிரிச்சு விட்டீங்கன்னா ஆர்முடுவல். திணிவு எவ்வளவு? 5 கிலோகிராம். இப்ப இந்த ஆர்முடுவல் எவ்வளவு? 2. அப்ப 2ல இருந்து 0 ஆகுற. இதேதானே வரப்போகுது. ஆர்முடுவல் 2ல இருந்து இப்படி 0 ஆகுற. இப்ப இந்த பரப்பு என்னது தரும்? வேக மாட்டது தரும். இப்ப பரப்பளை நீங்க 2 அரை தர சமாந்தர பகுதிகள் கொடுத்த இது 6, இது 8. 6 மட்டும் 14. செங்குதியரன் 2. இதான் என்ன? v மைனஸ் u. u 0 தானே. அப்ப v சமன் 14 மீட்டர் per second. இது மூன்றாவது விடை. நான் என்ன செய்ய விளங்குதா? விசை நேர வரைவு தந்தவர் அத ஆர்முடுவல் நேர வரைவா மாத்துற. ஆர்முடுவல் நேர வரைவா மாத்துறதுக்கு என்ன செய்யணும்? திணிவால பிரிக்கணும். அப்ப இதை திணிவால பிரிச்சு விட்டேன். ஆர்முடுவல் நேர வரைவு.
இந்த பரப்பை கண்டா வேக மாற்றம். ஆரம்பம் பூஜ்ஜியம் தானே, அப்ப இறுதி வேகம் அவ்வளவும் வேக மாற்றம். ஓகே இல்ல? எஃப் இன்டு டி சமன் எம்பி மைனஸ் எம்ஜி போட்டும் செய்யலாம். ஜஸ்ட் ரெண்டு ஒன்று தான். என்ன விசை நேர வரைபடைக்கிற பரப்பு இந்த மாற்றம் என்று போட்டுட்டு செய்வீங்க. அதுவும் சரி. அப்படி இந்த பரப்பை கண்டீங்கடா, 10 வச்சுக்கொண்டு பரப்பை கண்டீங்களா, எஃப் இன்டு டி சமன் எம்பி மைனஸ் எம்ஜி, இதுதான் பரப்பு. பரப்பு எவ்வளவு? அரை தர சமாந்தர பக்கங்களோட ஊடுதா 14 தர செங்குத்தியரம் 10. இப்ப பிரிக்கல, நீங்க விசை மட்டும் போடுறீங்க. உந்த மாற்றம் என்ன? இறுதி உந்தம் 5V, ஆரம்ப உந்தம் 0. அப்ப திருப்பி சுருக்கினா அதே தானே வரும். இந்த ரெண்டு ரெண்டு போயிரும் 14. இதுவும் அதே தான். அப்படி செய்தால் இப்ப 22 பாருங்க. என்னவாம்? 6L நீளமுடையதும் M0 திணிவுடையதுமான ஒரு சீரான வலை ஏபியை உரு காட்டுகிறது. ஒரு ரோட் ஒன்று இப்படி இருக்குது, ஏபி. இது பியிலையும் கியூலையும் சப்போர்ட் பண்ணிருக்குது. இது 2L லென்த், இது L லென்த். இது இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி, புவியீர்ப்பு மையம் இங்க இருக்கு, ஜி. எல் இங்கால 2L. ஓகே. எம் திணிவுடைய ஒரு மனிதன், அது இந்த திணிவு M0 ஆமா. அப்ப இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் ஆனது இருக்கும் M0 ஜி. அது கோல்டு திணிவு. ஒரு மனிதன் வலையின் முழு நீளம் ஏபி வழியேயும் வலையை கவிழ்க்காது நடக்கக்கூடியதாக இருப்பின் மனிதனின் திணிவு எம்மிற்கு இருக்கக்கூடிய உயர் பெருமானம் M0 சார்பாக. இப்ப ஒரு பயல் கவிழாம நடக்கிறார், இது ஏல இருந்து பி முழு நீளத்துக்கு நடக்கிறார். அப்ப அவற்ற மேக்சிமம் திணிவு என்னதான் கேள்வி, உயர் பெருமானம். டேய், இப்ப எந்த பக்கம் போனா கவிழ்றதுக்குரிய சான்ஸ் கூட? அங்கால போனாலா இங்கால வந்தாளா? ஏக்கு வந்தாலா பிக்கு வந்தாளா? ஏக்கு. ஏன்? இல்ல சொல்லல, அது என்ன, இந்த டிஸ்டன்ஸ் மாறிடும். இப்ப இது நடுவில்லையே. இப்ப நாங்கள் ஏக்கு வந்தா என்ன நடக்கும் என்று பார்ப்போம். இவர் ஏக்கு வந்தா இங்கால பக்க திருப்பம் என்ன மொமெண்ட், இங்கால பக்க மொமெண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட் கிளாக் வைஸ் மொமெண்ட்டுக்கு ஈக்குவல். இவற்ற திணிவு மேக்சிமம் என்றா, இவற்ற மேஸ் வந்து மேக்சிமம் என்றா அங்க மறுதாக்கம் 0 ஆயிரும். ஏன் கவிழும் தருவாய். ஓகே. அப்ப இப்ப என்ன வரும்? இதுல மறுதாக்கம் 0, ரியாக்ஷன் 0 ஆயிரும். ஆனா பி பற்றி ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு இடஞ்சுழி திருப்பம் வலஞ்சுழி திருப்பத்துக்கு சமம். ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு கிளாக் வைஸ் மொமெண்ட். இடஞ்சுழி திருப்பம் வலஞ்சுழி திருப்பத்துக்கு ஈக்குவல். இடஞ்சுழி திருப்பம் என்ன? mg into 2L. வலஞ்சுழி திருப்பம் என்ன? m0g into L. அப்ப gl gl போயிடும். அப்ப m சமன் என்னன்னு வரும்? m0/2. இப்ப இந்த பக்கத்துக்கு வந்தா மேக்சிமம் m0/2. அவர் அந்த பக்கத்துக்கு போனா என்ன வரும்?
அந்த பக்கத்துக்கு போனா இதை விட கூட திணி வரலாம் போல இல்லையா? யா. ஆனா அங்க ஒரு சின்ன சிக்கல். இப்ப அந்த பக்கத்துக்கு கூட திணி வந்தாலும் அந்த திணிவோட இங்க வரையலாது, இதை விட கூட வரையலாது இல்லையா? நான் சொல்ற விளங்க அவங்களுக்கு. இவர் இந்த பக்கத்துக்கு போனா அவருக்கு மேக்சிமம் மேஸ் இருக்கலாம், மேக்சிமம் வெறும் திணிவு. ஆனா அந்த திணிவுடைய ஆள் இந்த பக்கத்துக்கு வரையலாது, கவுண்டர் இல்லையா? நான் என்ன சொல்றேன்னு பாருங்க. இங்க போனா என்ன வரும்? எம்ஜி என்றா அந்த பக்கம் மொமெண்ட். So cube at t clockwise moment is equal to anti-clockwise moment. Clockwise moment வந்து வலஞ்சொலி திருப்ப mgl, இடஞ்சொலி திருப்ப m naught g into 2l. இப்ப ll gl போனா m சமன் 2m naught. அப்ப 2m naught இந்த எண்டுல இருக்கலாம். 2m naught ஒருத்தர் இந்த பக்கத்துக்கு வந்தா என்ன நடக்கும்? கவுண்ட் விழுந்துருவேன். இந்த பக்கம் மேக்சிமம் m naught by 2 தான் வரலாம். அப்ப முழு நீளத்துக்கு நடக்கக்கூடிய மேக்சிமம் மேஸ் என்ன? m naught by 2 இல்லையா? முழு நீளத்துக்கு ஏன் m naught by 2 அங்கால போகலாம். 2m naught இங்கால வரையலாம். இங்கால வர்றதுக்கு மேக்சிமம் m naught by 2 தான் இருக்கும். தமிழ்ல குழம்பிடுமில்லை. அவங்கள கேட்ட கேள்வி என்ன? முழு நீளமும் போறதுக்கு மேக்சிமம் என்ன? m naught by 2. ஓகே, அப்ப தேர்ட் ஆன்சர். ஓகே, 23 பாருங்க. 23ஆம் கேள்வி என்னவாம்? எக்ஸ் எனும் காரானது நெருக்கல் வளையத்தை கொண்டதாக வடிவமைக்கப்பட்டிருப்பதால் மோதுகையின் போது காரின் முற்பகுதி நெருக்கலுக்கு உட்படுகின்றது. சரி, நொறுங்கல் பகுதி என்ன? நொறுங்கலுக்கு உட்படுகின்றது. எக்ஸை ஒத்த வையனும் காரானது நொறுங்கல் வளையத்தை கொண்டிருப்பதில்லை. பாதுகாப்பு சோதனை ஒன்றின் போது எக்ஸும் வையும் ஒரே கதியுடன் இயங்கி சர்வசமனான ஒரு சுவருடன் மோத செய்யப்படுகின்றது. இம்மோதுகை தொடர்பான பின்வரும் கூற்றுகளுள் உண்மையானது அல்லது உண்மையானவை. அவன் முந்தின கார்களுக்கும் இப்ப வர்ற கார்களுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்க பார்த்திருப்பீங்க. முந்தின கார் அடிபட்டா காருக்கு சேதம் வராது, ஸ்ட்ரக்சர்கள் எல்லாம் உடைஞ்சிரும். அதாவது பில்டிங்குகள், ரோட்டில் இருக்கிற பாலங்கள் உடையும், கார் அப்படியே இருக்கும் முந்தின கார். இப்பத்த கார் என்ன நடக்கும்? கார் சுக்குநூறா போயிடும், அங்க இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு எதுவும் நடக்காது. அதுதான் இப்பத்த டிசைன். ஏன்? முந்தி கார் தயாரிக்கைக்குள்ள 1-2 கார் தான் உற்பத்தி செய்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு 1-2 தான் உற்பத்தி, ப்ரொடக்ஷன் நடக்கிறது கொஞ்சம் தான். கைவிட்டு எண்ணக்கூடிய கார் தான் ஒரு நாட்டில் இருந்தது. இப்ப என்ன? காருகள் பெருமதியானது, சேதம் பெறக்கூடாது காருக்கு, அப்படி என்ன மாதிரி தான் இருந்தது. அப்ப என்ன செய்திருந்தோம்னா முன்னுக்கு அந்த இரும்பு கேடர் எல்லாம் வச்சிருப்பான், பஃபர் என்று சொல்லி முன்னுக்கு இரும்புல எல்லாம் இருக்கும், அடிச்சா அந்த இரும்பு தாங்கும். இப்ப அதெல்லாம் வைக்க கூடாது ரூல்ஸே இருக்குது. ஏன்? ஆட்களுக்கு எந்த விதமான சேதமும் வரக்கூடாது. வெஹிக்கிளுக்கு எவ்வளவு சேதமும் வரலாம், ஆட்களுக்கு வரக்கூடாது. அப்ப எல்லாம் பிளாஸ்டிக்கும் நெளியக்கூடிய சாமான்களோட தான் உருவாக்கப்படுது கார். ஓகே,
ராய். இப்ப அது சம்பந்தமா தான் இங்க கதைக்கிறார். எப்படி ஒரு எக்ஸெண்ட கார் வந்து என்ன செய்யுது, இதுல மோதைக்க நொறுங்குதாமா. அதாவது நொறுங்கல் வளையம் ஒன்றை கொண்டிருக்குது. முன்னுக்கு நொறுங்கக்கூடிய வளையம் ஒன்று, அந்த வளையம் ஒன்று இருக்கட்டா, கொஞ்சம் ஏரியா நொறுங்குபடக்கூடிய மாதிரி இருக்குது. என்ஜினுக்கும் இதுக்கும் இடையில நொறுங்கும் வேண்டாம். இவருக்கு என்ன நடக்கும்னு சொன்னா, அடிச்சு இவற்றை வேகம் 0 வரைக்கும் கொஞ்சம் தூரம் போவாரு. இவற்றை வெலோசிட்டி 0 ஆகும் வரைக்கும் என்ன செய்வார், கொஞ்சம் தூரம் போய்த்தான் நிற்பார். ஆனா இப்படி நொறுக்கல் வளையம் இல்லாத காரா இருந்தா என்ன நடக்கும்னு சொன்னா, அடிச்சோன்னு நிக்கணும். நொறுங்கல் வளையம் ஒன்று இல்ல, அடிச்ச உடனே நிக்கணும். டைம் எல்லாம் இல்ல. அப்ப இந்த பயல் புள்ள என்ன செய்வார், போய் இங்க மோதுவார், ஆள் சரி. இங்க அப்படி இல்ல. இங்க இந்த டைமுக்குள்ள என்ன செய்யும், ஏபலூன் 1000. அப்ப இவர் சேஃபா இருப்பார். இவர் ஏபலூன்ல மோதி சேஃபா இருப்பார். ஆளுக்கு பாதிப்பு இல்ல. ரைட். இப்ப வருவோம் விஷயத்துக்கு. ஓகே. அவன் முந்தி கார் தயாரிக்கைக்குள்ள ரியலா ஒரு காரை தயாரிச்சவன் மோத விட்டுதான் என்ன செய்தா, இப்படியான சேஃப்டி மெஷர்ஸ் அப்ரூவல் எடுக்கணும். ஒரு கவர்மெண்ட், அதாவது இப்ப ஒரு ஜெர்மனில ஒரு கார் ஒன்று உற்பத்தி செய்யறாங்கன்னா அந்த ஜெர்மன் கவர்மெண்ட் அப்ரூவல் எடுக்கிறதுக்கு இந்த டெஸ்ட செய்யணும். ரியலா ஒரு காரை உருவாக்கி மோத விட்டு செய்யணும். ஆனா இப்ப எல்லாம் என்ன செய்யறா, இப்ப அப்படியெல்லாம் செலவழிக்கிறதில்ல. கம்ப்யூட்டர்ல மாடல் பண்ணிடுவான். சோ கம்ப்யூட்டர்ல மாடல் பண்ணி மோத விட்டு எவ்வளவு டைமிங் என்ன மாதிரி அதுலயே டெஸ்ட் பண்ணிடுவான். இப்ப கார்களுக்கு டெஸ்ட் பண்றதுக்கு கம்ப்யூட்டர் மாடலிங் தான் இருக்குது. அப்படி சிஸ்டம் அட்வான்ஸ்டா வந்துட்டுது. ஓகே, இப்ப நாங்க விஷயத்துக்கு வரோம். இப்ப ஏன் பாருங்க, என்ன கார் எக்ஸ் மீது தொழிற்படும் சராசரி விசையானது கார் Y மீது தொழிற்படும் சராசரி விசையை விட சிறியது. என்ன சொல்றார், கார் எக்ஸ் மீது தொழிற்படும் சராசரி விசை கார் Y மீது தொழிற்படும் சராசரி விசையை விட சிறியது. ஓ, ஏன் இப்ப விசை என்னதுக்கு சமம் சொல்லுவாங்க, ஃபோர்ஸ் என்னதுக்கு சமம்னா உந்த மாற்று வீதம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், உந்த மாற்று வீதம். ரெண்டுமே சேம் ஸ்பீட்ல வந்தவர், ரெண்டு பேருமே ஓய்வடைய போயிடும். அப்ப சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து சேம், உந்த மாற்றம் ஒரே அளவு. ஆனா இவர் டக்குன்னு நின்றுவார், டைம் குறைய, இவருக்கு டைம் கூட, நொறுங்கிறது கொஞ்சம் டைம் எடுக்குமே. அப்ப இவருக்கு டைம் கூடினா போர்ஸ் குறையும். இப்ப யாருக்கு குறைய, எக்ஸுக்கு குறைய. அப்ப அந்த குறி சரியா? விளங்க சொன்னது நான் முதல் சொல்லியே சொல்லிட்டேன். இவர் அடிச்சோண்ட நிக்கணும், இவர் கொஞ்சம் தூரம் போய்தான் நிற்பார், நொறுங்கி போய்தான் நிற்பார். அப்ப இவருக்கு ஓய்வடைறதுக்கு கன நேரம் எடுக்கும், இவர் உடனே நின்றுவார். இவருக்கு டைம் குறைவுண்டா போர்ஸ் கூட, இவருக்கு டைம் கூட போர்ஸ் குறைய. ஏன் உந்த மாற்றம் ஒரே அளவு தான், வந்த உந்தம் 0 ஆகுது. ரெண்டு பேரும் ஒரே உந்தத்துல வந்தவர் 0 ஆகுது. ஓகே இல்ல? ஏ சரி. பி கூட்ட பாருங்க. கார் எக்ஸ் ஆனது ஓய்வடை எடுக்கும் நேரம் Y ஓய்வடை எடுக்கும் நேரத்தை விட கூடியது. அதை வச்சுதானே இதையே சொன்னாங்க. அந்த கூட்டு சரிதானே இல்லையா? ஸ்டேட்மெண்ட் சி பார், கார் எக்ஸிற்குரிய உந்தமாற்று வீதம் கார் வையினரை விட குறைவானது. எக்ஸுக்கு உந்தமாற்று வீதம் அதான விசை, உந்தமாற்று வீதம் என்றதான விசை, அது அங்க சரியான்னு சொல்லிட்டு எக்ஸுக்கு குறைவுண்டு. இதையேதான் திருப்பி சொல்றார், எக்ஸுக்குரிய உந்தமாற்று வீதம்
y விட குறைவு. ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம் x குறைவு தானே. எஸ், அதுதான் விசை. அப்ப அதுவும் சரி. அப்ப இது விட ஏபிசி எல்லாம். இதுல இங்கிலீஷ் மீடியக்காரருக்கு சி சேஞ்ச் இன் மொமெண்டம் இருக்குது. சேஞ்ச் இன் மொமெண்டம் சி ஸ்டேட்மெண்ட் பிழை. இப்ப இங்கிலீஷ் மீடியக்காரருக்கு சி பிழை, ஏபி ஒன்லி என்று வரும். தமிழ் மீடியக்காரருக்கு ஏபி சி எல்லாம் என்று வரும். ஓகே, ரைட். 24 உருவானது முறையே 5 கிலோகிராம் 3 கிலோகிராம் திணிவுகளை கொண்ட ஏகமபி எனும் குற்றிகள் கரடான கிடைத்தரை மீது வைக்கப்பட்டிருப்பதை காட்டுகின்றது. ஒரு ரஃப் ஃப்ளோர்ல வச்சிருக்கார் 5 கிலோகிராமையும் 3 கிலோகிராம. ஏபி ஏன்றது 5 கிலோகிராம், பி என்றது 3 கிலோகிராம். வச்சுட்டு குட்டி ஏ மீது 75 நியூட்டன் விசையை பிரயோகிக்கிறார். 75 நியூட்டன் அப்ளை பண்ணப்படுது. இப்ப ஏயின் மேற்பரப்புக்கும் தரைக்கும் இடையிலான உராய குணம் 0.4. So coefficient of friction between A and floor வந்து 0.4. B க்கு 0.5. A மீது 75 நியூட்டன் பெருமனுடைய விசை தொழிற்படும் போது குற்றிகள் ஏக்கும் பிக்கும் இடையிலான மறுதாக்க விசையின் பெருமன். இப்ப மறுதாக்க விசை வேணும். அப்ப இதுல உள்ள ஃபிரிக்ஷனல் போர்ஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிப்போம். எப்படி வரும்? F1 is equal to mu1. இது மேக்சிமம் ஃபிரிக்ஷன். mu வந்து 0.4, R வந்து 50. அவ்வளவு 20 நியூட்டன். இதுக்குரிய ஒரு விசை 20 நியூட்டன். அதுக்கு எவ்வளவு வரும்? இதுக்குரிய ஒரு விசை எவ்வளவு வரும்? mu1 மேக்சிமம் ஒரு விசை காரணம், மேக்சிமம் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் 30. அப்ப 15 நியூட்டன். அப்ப இந்த ரெண்டு ஃபோர்ஸும் 10 இந்த 75 தாங்குறாங்க. அப்ப இது அக்சலரேட் பண்ணும். இப்ப இது ரெண்டும் இப்ப அக்சலரேட் பண்ணுமല്ലോ. என்ன அக்சலரேஷன்? F is equal to ma போடுவோம். போட்டா டோட்டல் சிஸ்டத்துல 75 சாய, சிங்கால 35, 20 15 35 சமன் 8. கழிச்ச எவ்வளவு வரும்? 40. அப்ப A is equal to 5 ms minus 2. இப்ப அக்சலரேஷன் 5. இது 6 முதல் 5 இயங்குது. இப்ப எங்களை கேட்டது இதுக்கும் இதுக்கு இடையில மறந்தாக்கம். அப்ப என்ன போடுவோம்? 3 கிலோகிராமுக்கு F is equal to ma போடுவோம். 3 கிலோகிராமுக்கு F is equal to ma போட்டா அதுல என்ன ஃபோர்ஸ்? அப்பன் இங்கால R0, இங்கால F2. R0 மைனஸ் F2 வந்து 15. 3 தர 5. 15 இந்த 15 கூட்டுப்பட்டா R0 எவ்வளவு வரும்? 30 என்று வரும். இங்கே R0 சமன் 30 நியூட்டன். அது ரெண்டு கிட்ட இருக்கிற மறுதாக்கம் என்ன? 30 நியூட்டன். தேர்ட் ஆன்சர். ஓகே இல்ல? ரைட். 25 பாருங்க.
என்னவா? இரண்டு கோள வடிவமுள்ள திணிவுகள் சமனான கதி யூடன் தலைநேராக ஹெட் ஆன் கொலிஷன் சொல்லுவோம் இல்லையா, தலைநேராக மோதுவதை கீழுள்ள வரிப்படம் காட்டுகின்றது. ரெண்டு நேருக்கு நேரம் மோதுது, ஒரே சைஸ் M2M. இந்த கோலத்தின் நேரே ஒரே அளவு, இது யூ இது யூ. இத்திணிவுகளுள் ஒன்று 2M திணிவு, மற்றது M திணிவும் கொண்டது. பூரண மீளியல் மோதுகை என்னது? பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன் என்றா மோதலின் பின்னுள்ள சந்தர்ப்பங்களை சரியாக காட்டுவது. சோ மோதினா பிறகு எப்படி இருக்கும் கேட்கிற வேகங்களை காணணும். என்னடு காணுவோம்? இப்ப சமதினிவா இருந்திருந்தா கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்ப சமதினிவு இல்ல தானே. இப்ப நான் என்ன போடுவோம்? இதுண்ட வேகத்தை V1 என்றும் இது V2 போட்டா கண்டுபிடிப்போம். எப்படி? உந்த காப்பிதியை போடுவீங்க. சோ கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டத்தை போட்டீங்கன்னா இந்த காப்பு விதிப்படி ஃபைனல் மொமெண்டம் என்ன? MV1 2MV2. அப்ப 2MV2 பிளஸ் MV1 சம இது 2MU மைனஸ் MU. இங்கால 2MG, இது மைனஸ் MU. M எல்லாம் கேன்சல் ஆயிரும். அப்ப இது என்ன வரும்? 2V2 plus V1 is equal to U. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து என்ன போடுவோம்? சோ நியூட்டன்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் லோ, நியூட்டனின் பரிசோதனை விதியை போட போறோம். இது சிலபஸ்ல இல்ல, MCQ மட்டும்தான் செய்யலாம். சோ நியூட்டன் பரிசோதனை விதி V1 மைனஸ் V2 பிரிக்க வேகம். சோ பிரிக்க வேகம் V1 மைனஸ் V2 is equal to இங்க சேர்க்கை வேகம் 2U க்கு சமம். இப்ப என்ன செய்வோம்? 2 ஆட் பண்ணுவோம். நோ, கழிச்சு விடுவோம். சோ 1 மைனஸ் 2 ஏன் V1 கழிப்படும். இது 3V2 என்று வரும். 3V2 சமன் மைனஸ் U. அப்ப V2 என்ன? மைனஸ் U/3. என்னது? மற்ற பக்கம். இவர் இந்த பக்கம் போற. அதன்படி எந்த ஆன்சர் இருக்கு? செகண்ட் ஆன்சர் மட்டும்தானே இருக்கு. நான் மற்றதை காணல. தேவையில்லையே, இதோடய வந்து செகண்ட் ஆன்சர்ல மட்டும்தான் அப்படி ஒரு ஆன்சர் இருக்கு இல்லையா? அப்ப செகண்ட் ஆன்சர். இதுதான் 25 கேள்வியும் செய்யலாமல்லோ. இதுக்கு வேற மெத்தட் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை போட்டு செய்யணும். சொந்த காப்பு விதி, சக்தி காப்பு விதியை போட்டு சுருக்கணும். ஆனா இதுதான் ஈஸியான வழி இருக்கிறதுக்கு நினைக்கிறேன். இல்லது சக்தியை சமப்படுத்தி பார்த்தும் செய்யலாம். ஆனா அது லாங் மெத்தட். இது டக்குன்னு வந்துருமே. ஆன்சரை வச்சுக்கொண்டு வேணுமென்னாலும் பார்க்கலாம். இது அந்த மீள்தன்மை பிரிக்க வேகத்து இங்க சேர்க்க வேகம் ஒன்று வர்றது எதுல பார்த்தும் செய்யலாம். எல்லாத்துக்கும் வருதோ தெரியல. அதெல்லாம் பின்னத்துல இருக்கிறதால இப்படி செய்யறது ஈஸி. ரைட், ஓகேடா.